திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியில் தான் இஸ்லாமிய பெண்களின் அந்த வாழ்வியல் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் வெறும் போகப்பொருள் அல்ல என்பதை நிலைநாட்டுவதற்கு முத்தலாக் தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தார். 3 ஆண்டு காலம் கடுங்காவல் என்று கொண்டு வந்த பிறகு இன்றைக்கு பாரதத்தில் ஒரே ஒரு முத்தலாக் கூட நடக்கல. அதுக்கு முன்னால பல்லாயிரக்கணக்கான பிரச்சனைகளும் அவமானங்களும் இந்த பெண்களுக்கு இருந்தது. இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய பெண்கள் மேல் இவ்வளவு மிகப்பெரிய அக்கறை கொண்ட பிரதமர் மோடி, பாரதிய ஜனதா கட்சி ஐயப்பன் கோவிலில் வந்து பெண்களை அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்றது சட்டம் இயற்றுறாங்களா? அடிப்படையில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து அங்க ஒரு நம்பிக்கை வருது இல்லையா? நான் அதை தான் சொல்றேங்க. நம்பிக்கை விஷயத்தை தவறாக கொச்சைப்படுத்துவது வேறு, உரிமைகளை பாதுகாப்பது வேறு. நீங்கள் ரெண்டையுமே வந்து திரிக்கக்கூடாது. இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். கணவனால் அந்த ஆண் தன்மை என்று சொல்லக்கூடிய நிலையில் அவர்கள் பெண்களை அனுபவித்து விட்டு திடீரென்று கை குழந்தையை கொடுத்துட்டு ரோட்டுக்கு போனால் அதை விட கொடுமை எதுவுமே கிடையாது. அது பெண்களின் உரிமைகளுக்காக பிரதமர் எடுக்கிற நல்ல முடிவு. நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு ஏன் இஸ்லாமிய பெண்கள் போலன்னு கேள்வி இல்லைங்க, நான் அதை தான் கேட்குறேங்க. ஒவ்வொரு மதத்திற்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். சரி, நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, மக்கா என்று ஒரு புனித நகரம் இருக்கிறது. அங்கே இந்துக்கள் அனுமதிப்பாங்களா, கிறிஸ்தவர்கள் அனுமதிப்பாங்களா? அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்குள்ள யார் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் தான் போவாங்க. இது ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிடலாம். அது மாதிரி தான் இந்த இந்துக்களுக்கென்று ஐயப்பன் கோவிலுக்குன்னு இத்தனை வயசுலேருந்து இத்தனை வயசு தான் பெண்கள் வரணும் அப்படின்னு வச்சுருக்கிறாங்கன்னா, அது காலம் காலமாக அவர்கள் மரபு சார்ந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அவங்களுடைய வேதத்தின் அடிப்படையில் இருக்கலாம். அதை போய் ஒரு இஸ்லாமியர்களோ அல்லது இந்துக்களோ நாங்கள் போய் என்ன சொல்ற புதுமை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது நீங்கள் மதத்திற்குள்ள பிரச்சனை பண்ணீங்கன்னா அது நீங்கள் நல்ல பிரச்சனையாக உருவாக்குவீர்கள்.